வணக்கம். இந்தியா தேர்தல் ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினு 100க்கு 100 போர்ச்சேரி பண்ண முடியும் என்கிற விஷயத்தை அனைத்து பத்திரிகையிலிருந்து வந்து பார்த்த செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த கம்ப்யூட்டர் மிஷின் என்ன செய்யுதுன்னா, இது வந்து கவுண்டிங்க, இந்த 5 வேட்பாளருடைய அந்த இதை கவுண்டிங் பண்ணுறது. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இங்கே லைட் எரியும், இங்கே ஸ்டோர் ஆகும், இங்கே அதனுடைய சின்ன வெளியே வரும். அதை கிழிச்சு அவங்க ஓட்டு பெட்டியில் போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், எந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணாலும் ஆப்ரேட்டிங்கே ஆகாது. இப்போ நான் ஓட்டு ஐடியை கொண்டு போய் பின்னாடி இருக்கிறதுல நான் உள்ள சொருகிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ஏடிஎம் மிஷினை எப்படி பேசுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஏடிஎம் கார்டை போட்டேன், பேசுது. அமைக்கிட்டேன், நோட்டா வந்துருச்சு சார். இப்போ நோட்டா வந்துருச்சுன்னா இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இதை நோட்டாவை கிழிச்சிட்டு இப்போ நான் வந்து ஓட்டு பெட்டிக்குள்ளே போட்டுருவேன். இதை நான் பார்த்துட்டேன் இல்லையா, ஓட்டு பெட்டிக்குள்ளே போட்டுருவேன். அடுத்து ஒரு நபர் போகிறாரு, பின்னாடி தான் ஏடிஎம் கார்டை வந்து சொல்லுகிறார். ஏடிஎம் மாதிரி ஓட்டு ஐடியை வந்து சொல்லுகிறார். இப்போ மறுபடியும் பேசுங்க. எனக்கு தேவையான சின்னம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், அதை நான் பார்த்துட்டு அப்படியே மடித்து ஓட்டு பெட்டிக்கல போட்டுட்டு நான் திருப்தியோட போயிடுவேன். அப்போ கவுண்டிங் 2 ஓட்டு இருக்குது, 2 பேருக்கு ஸ்டோர் ஆகிடுது, 2 பேருக்கு சின்னம் வந்திருக்கு. ஓட்டு பெட்டி எதுக்காக நம்ம பண்ணுறோம், அடுத்து ஒருத்தங்க ஓட்டு போட போகிறாங்க. சின்ன வந்திருக்குது, தெளிவாக பாருங்கள். அந்த வாய்ஸ் எப்படி நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த படிப்பறிவு இல்லாத இப்படியே பார்த்துட்டு பரவாயில்ல இங்கே போட்டாவெல்லாம் எடுத்துருக்குது அப்படின்ட்டு இதை போட்டுருவான். இதே மாதிரி வேறு சின்ன வந்துச்சுன்னா உடனே தெரியப்படுத்திடுவான் இல்லையா. இப்போ அடுத்த ஒரு வேட்பாளர் போகிறார், இது ஓட்டு போடுறவர் போகிறாரு, ஓட்டு ஐடியை உள்ளே சொல்லுறாரு. வந்துருச்சா. இது ஸ்கேலு, இதை கிழிக்கிறதுக்காக ஒரு டம்மியான இதை வச்சு எப்படி நான் பண்ணியிருக்கேன் பார்த்தியா. விழுந்துருச்சு சின்னமா அப்படின்ட்டு மக்கள் மனநிறைவோட சந்தோஷத்தோட இன்னைக்கு உள்ள கம்ப்யூட்டர் மிஷின் இங்கே போட்டா எடுத்துருக்குது, அதுக்குள்ளே சீட் வந்துருச்சு, இந்த கவுண்டிங் வந்திருக்கு, அங்கே கவுண்டிங்கில் காமிக்குது, அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்த ஒரு வேட்பாளர் ஒரு ஓட்டு ஐடியை கொண்டு போய் பொதுமக்கள் ஓட்டு போடுறாங்க. வந்துச்சு பாருங்க, இது ஸ்கேல் மாதிரி வச்சு இதை கிழிக்கிறது தான். ஓகே, தெளிவாக இருக்கான்னு பாருங்க. இந்தியா தேர்தல் ஆணையமே ஒரு படிப்பறிவில்லாதவன் ஒரு மிகப்பெரிய விஷயத்த என்னுடையது வந்தவொடனே ஓட்டு ஐடிய உள்ள சொருன்னு உடனே இப்போ முழுசா அந்த வாசகத்தை கேட்டுக்கிடுவோம். இப்போ ஏடிஎம் இந்த ஓட்டு ஐடி எடுத்துட்டு வந்தேன்.
பாருங்க. ஓகே, நாம் அடித்து ஓட்டு பெட்டிக்கில் போட்டு போயிடுவேன். அப்போ இந்த மிஷின் போர்ஜரியாக இருந்தால் அந்த ஓட்டு பொட்டி எண்ணிக்கையில் காமிச்சு கொடுத்துரும். ரைட்டா? ஆனால் இந்தியா தேர்தல் ஆணையம் உங்களுடைய அதிகாரத்தை வச்சு ஒரு பாமரனை பழிவாங்கணும் எண்ணம் மட்டும் தோணக்கூடாது. படித்த மனிதர்களுக்கு படிக்காதவங்க இவ்வளவு செஞ்சுட்டாயா, நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி மிஷின் டெக்னாலஜியை டெவலப் பண்ணி பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் தான் படித்த மனிதர்களுக்கும் பதவியில் இருக்கிற மனிதர்களுக்கும் வர வேண்டும். எஸ்பி அஸ்ராகர் தருமபுரியில் இருந்தார். அவர் மாதிரி போர்ச்சரியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் டூ வீலர் சைட் ஸ்டாண்டு ஆட்டோமேட்டிக்கு 16 வகையில் கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரு இதெல்லாம் வந்து நான் காப்புரிமை பண்ணி தொழில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பணக்காரர் வந்து ஞானப்பழம், ஸ்ரீதர், மாதேஷ் வாத்தியார், பேட்டன் ரைட் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னுடைய பொருளை வேற ஒரு பேருக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, எனக்கு நிரந்தர அட்ரஸ் தருமபுரியில் இல்லைங்க. ஏன்னா 3 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே காலி பண்ணி விட்டுறாங்க இல்லையா, அது வரைக்கும் ஓட்டு ஐடி என்னால் பதிய முடியல. அங்கேருந்து காலி பண்ணி வந்தோடனே இவங்க விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு ஆள் இல்லைன்ட்டு அப்புறம் மாற்றிடுறாங்க. ஆகையினால் என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த மாதிரி போர்ச்சரி பண்ணிட்டாங்க. என்னுடைய நிரந்தர அட்ரஸ் இல்லாதனால என்னுடைய பேருக்கு என்னுடைய பேட்டன் ரைட் ஆஃபீஸரில் வந்து பதிஞ்சு உங்களுடைய அட்ரஸ்க்கு வரும்னு சொன்னதை அவங்க அட்ரஸ்க்கு பதிவு பண்ணிவிட்டு கடைசியில் ஏதோ கொடுக்குறேன் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறாரு எஸ்பி அஸ்ராகர் ஐயா அவர்கள். வந்து அவர் இங்கே கேட்குறத கொடுக்குறத வாங்கிட்டு அவங்க சொல்கிறத செய்ப்பா அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. ஒரு படித்த எஸ்பி அஸ்ராகர் ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஒரு தருமபுரியுடைய கண்ட்ரோலை வைத்து கொண்டு ஒரு பாமரனை ஏமாற்றி நீ முதலமைச்சருக்கு எழுதினாலும் சரி, டெல்லிக்கு எழுதினாலும் சரி, என்கிட்ட தான் அந்த ரிப்போர்ட் வரும், நான் தான் விசாரிப்போம். ஆகையினால் நீ இவ்வளோ தூரம் அலைஞ்சு கேஸு எஃப்ஐஆர் தருவோம்லாம் நீ நினைக்காத, எஃப்ஐஆர்லாம் உனக்கு கிடைக்காது, எஃப்ஐஆர் கொடுக்கவும் மாட்டோம், அவங்க சொல்கிறத கேட்டுப்போ அப்படின்னு அவங்ககிட்ட லஞ்சத்தை வாங்கி பிழைக்கும் எஸ்பி அஸ்ராகர் ஐயா அவர்களை, தருமபுரி எஸ்பி அஸ்ராகர் ஐயா அவர்களை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அறிவாளி என்று நிரூபிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் நல்ல அதிகாரி என்று நிரூபிக்கணும். எனக்கு எஃப்ஐஆர் கொடுக்கணும். அதை நான் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு நான் என்ன ஏதுன்னு நான் பார்க்கணுமா இல்லையா? ஒரு காலத்தில் தகவல் உரிமை சட்டம் இல்லாத போதில் எஃப்ஐஆர் யாருக்கு வேண்டாலும் கொடுத்தாங்க. இன்னைக்கு தகவல் உரிமை சட்டம் இருக்குது, யாருக்கு எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால் அதாவது தகவல் உரிமை சட்டம் இருக்கும்போது எஃப்ஐஆர் கொடுக்கக்கூடிய கதவு மூடப்படுகிறது. தகவல் உரிமை சட்டம் இல்லாத போதில் தகவல் உரிமை சட்டம் அடைக்கப்படுது, எஃப்ஐஆர் கதவு திறக்கப்படுது. இதெல்லாம் அரசாங்கம் உற்று பார்த்து தமிழக அரசு முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்த மனுவை அவங்க விசாரிக்காமல் போர்ச்சரி பண்ணிட்டாங்க. எஸ்பியும் போர்ச்சரி பண்ணிட்டாரு. இதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்கேன். எனக்கு நல்லது ஒரு தீர்வு நடக்கணும். மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஓட்டு உரிமை, ஓட்டு சுதந்திரம் இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று 2016 அன்று தேர்தலை மாற்றி அமைக்க வேண்டும். விரைவில் பரமூர் பாலிடெக்னிக்கலில் இடவசதி கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவங்க தரம்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கட்சி வேட்பாளர் ஐயா அவர்களும் இதை பார்த்துவிட்டு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காரியத்தை முன்னிறுத்தி நீங்கள் நடத்தி எல்லா மக்களுக்கும், எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் இந்த கருத்து போய் சேர வேண்டும். ஓட்டு கம்ப்யூட்டர் மிஷினை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி படமநேரி. வணக்கம். ஜெயபாண்டி, PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்.